அவுக்காத ஏய் அந்த நூலை கொண்டு வரும் ஓம்பாடுற பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்ட ரத்தனமா நீ ஆகிப்புறா நீ விடுவோமா? Who is that so-called மேனாமினிக்கு? That's a $1 million question. மேக்கப் போடுறவங்க. நீங்க எல்லாம் ஜாக்கெட்டே போடாம தானே இருந்தீங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணா, கொஞ்சம் தோல் தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணா ஏன் கோச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. என் பேர 3 பேர், ஒரு பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு 2 பேர் நிக்கிற, ஒரு பேருக்கு வெளிய வெளிய ராவல் பொண்ணு கிடைக்கல. என் பேத்தி சிக்கிட்டா நான் கூட்டி போறேன். ஜெனி ஸ்பார்க்கல். செனி பார்சலா என்ன சிரிப்பே பயங்கரமா இருக்காத்தா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஒரு பக்கம் முழுக்க வயதான பாட்டிகள் அப்படியே நேரா திருப்பினோம்னா இந்த தலைமுறையை சேர்ந்த இளம் பெண்கள் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. முதல்ல நம்ம இங்க இருந்து பாட்டிகளின் பெயர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தோணுது எனக்கு. மைக்க கொடுங்க. உன் பேர் என்ன? எதுக்கு? தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. காந்திமதி. உங்க வீட்டுக்காரர் பேரு? அவர் பேரு சொல்ல மாட்டேன். என்னடா ஏ திருப்பதியில நிற்பவரான் தன்னானே நானே அஞ்சோட 2 சேர்ந்தா அவர் வேறு தானே. அந்த மாதிரியா சம்மதமா பண்ற? கை கொடு, கை கொடு. தெரிதி சொல்ல இதரதிக்கும் சொல்லல. எப்படி எப்படின்னா அப்படி இன்னமும் கடைசி எடுத்து சொல்ல போறது இல்ல. இன்ன வரைக்கும் சொல்லலாம். இது கூவா? குருசாமி. ஐயா கும்முடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன? எங்க பேர் பெருமாய். உங்க பேர் என்ன? ஹரி கீர்த்தனா. அந்த புள்ள பேர் கேட்டுச்சா? இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அருவின்றாங்க. என்னது? அருவி. 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 ஆக்சுவலா உங்க பேரை அழகாக்கிட்டாங்க. அத அருவின்னு மாத்திருக்காங்க. அருவி. சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாதிரி பேர்ல யோசிக்கிறீங்க? புள்ள பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுமா மறுபடி. தர்ஷு. தரசு. தரிசு. இது பர்ஸ் நர்ஸா? நர்ஸ் இல்லடா பர்ஸ். பக்கத்துல பேரு மீனாட்சி. மீனாட்சி. மதுரையா? மீனாட்சி புள்ள காது புள்ள அலங்காரமா இருக்க. எம்புட்டு நகை என்னது ஒவ்வொன்னும் சொல்லுங்களேன். கொப்பு, துலாலாக்கு, எதிர்த்தட்டு, ஓனப்பு தட்டு, தண்டட்டி. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சரி சரி சரி. தண்டட்டி எத்தனை சவரம், எத்தனை பவுன்? 1.5 இவனை பசக்குன்னு அமுக்கம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. Can someone want to try? சும்மா வச்சு பாக்குதான். பிரியாணியே தோடு பெருசு இருக்கேத்தா. ஜோக்கா ஜோக்கா நாளை விடாம உன்னை அடிப்பேன். அடிப்பேன். போட்டு விடலன்னா அடிப்பேன். அது மேல பரிசா இருக்கு, எங்கன பரிசா இருக்கு. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். தலையை வச்சு போட்டு குடுத்தா போதும். அவுக்காத. அவுக்காத. ஏய் அந்த நூலை கொண்டு வரும். அருவி. இந்த பாட்டி மட்டும் உனக்கு மாமியாரா வந்தா என்ன ஆகும்? அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது. அத நான் உட்கார வைக்கவா? ஒரு நிமிஷம். எப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. தூள் நூல் நல்ல நூல் கொண்டுக்காமா. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. ஓம்பாடுற பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்ட ரத்தனமா நீ ஆகிப்புறா நீ விடுவோமா? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஏய் சிரிக்காத. என்னடா திருப்பு சீரியஸா இருக்கும்போது பா. இந்த பாரு, அடுத்தது பாரு. தலைமருமகளுக்கு பாருங்க. அல்லது பாரு. இந்த தலையை நிமித்தி வச்சுக்கிட்டே இருக்க. நெக்லஸ் வலிக்குதுடி. புதுசா போட்டு அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க. என்னைக்காவது கொஞ்சம் வெக்கப்படு. போல உண்டா எல் ராசா. ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே உன் மகனுக்கு என்ன வயசாத்தா? கல்யாணம் முடிச்சா அவன் கல்யாணம் முடிச்சா. உன் பேரனுக்கு முடிக்க பாக்குற. இங்க பாருங்க. என்னடா நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. அண்ணன் ஏன் தாண்டி வந்து போட்டு ஓம்பாடு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. நீ ஓம்பாடு. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. முத்துக்குமார கட்சி போவே. இதெல்லாம் கூட்டி கை வச்சிருக்கேன். மனவர்த்தனில உட்கார வச்சிருக்கேன் மருமகளே. முதலாளி இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப கூப்பிடுமா. அவன் ஓம்பாக்கத்துல வந்தா கூட்டு போற மருமகளே. மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க நம்ம. என் பேர 3 பேர், ஒரு பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு 2 பேர் நிக்கிற, ஒரு பேருக்கு வெளிய வெளிய ராவல் பொண்ணு
கிடைக்கல என் பேத்தி சிக்கிக்கிட்டா நான் கூட்டு போச்சேன் இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. உங்க பேரு? கருணாநிதி. கருணாநிதி. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. பஞ்சவர்ணம். பஞ்சாவரணம், அருமையான பேரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கு. அமிர்தம்மா. ஸ்ரீஜா. கீதா. கீதா. கீதா கீதா கீதா, அவ்வளவுதான். என் பேர் வயரக்கா. வைரக்கா. ஆ. வைரக்கா. பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சது உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. என் பேர் ராணி. ஜெனி ஸ்பார்க்கல். செனி பார்சலா. நீங்க என்னென்ன மாதிரி விஷயத்துக்குலாம் வெக்கப்படுவீங்க? ரீசெண்டா எதுக்கு வெக்கப்பட்டீங்க? என்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி யாராவது பேசுனாங்கன்னா என்கிட்ட அப்ப வெக்கம் வரும். ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? க்ரஷ் பார்த்தா வெக்கம் வரும். ஓ, எப்படி வெக்கப்படுவீங்க அவரை பார்த்து? அவரா என்ன பார்த்து முறைப்பாரா அப்படி இப்படி வெக்கப்படுவேன். நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. பொடவை கட்டுனா வெக்க வரும். என்ன கட்டினா வெக்க வரும்? பொடவை கட்டுனா பொடவை கொஞ்சம் கட்டினாலா? வெக்க வரும். தமிழ கொல்றானே. வேற எப்போதெல்லாம் வெட்கம் வருது? யாராச்சும் நம்மள அழகா இருக்கால அவ அப்படின்னு சொன்னா. யாராவது அழகா இருக்கால அப்படின்னு சொன்னா ஒரு வெக்கம். நிறைய நகை போடும் போது வெக்கம் வரும். நிறைய நகை போடும்போது. ஆடே லைட்டா ஐயோ பாக்குறாங்களே அப்படி. எனக்கு கண்ணத்துல குழி விழுகும் நான் சிரிச்சேன்னா. சரி. சோ அன்னோன் பர்சன்ஸ் யாராவது வந்து உன் கண்ணத்து குழி அழகா இருக்கு அப்படி சொன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு வெக்கம் வரும் எனக்கு. ஒன்னும் எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லையம்மா. நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏய். மேக்கப் மேக்கப் ஓவர். குழி ஃபுல் ஆகுற அளவு மேக்கப் போட்டுருக்க. நான் ஒன்னும் ஓவரா மேக்கப் போடல. ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். என்னது இது? அது ஜஸ்ட் க்ரீம். எப்போதெல்லாம் வெட்கம் வரும்? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. 5 நிமிஷத்துக்கு முன்னால. நீ அப்படி வரியா? உங்க வயசுல உங்களுக்கு எதுக்கெல்லாம் வெக்கம் வரும்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நம்மளுக்கு வயசுக்கு வந்தா ஆ. நாங்க போட ஒருத்திக்கு தெருவுலி போனா ஆ. மாமா மையே பார்த்தா வெக்கமா இருக்க. பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்ற பாத்தியா? என்ன சிரிப்பே பயங்கரமா இருக்காத்தா? போடா நானும் வெக்க போயிட. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? லோல ஏதாவது வந்திருக்கும். லோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. மறுச்சு பேசினா மான கடை பேரும் திட்டி போறது. பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைக்கு வாடா. போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்து போய்கிட்டு இருந்தேன். பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப இருக்க பிள்ளையில திட்டுறது. செய்றேன் செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறா? நீங்க உங்க மரியாதை கட்டு போ. அதுக்கு எதுக்கு இவ்வளவு வெக்கம்னு? அடுத்த கண்டா வெக்கமா இருக்காதா? இருக்காதா? போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. நைட்டி போட்டு வரேன் வாசல்ல யாரோ பெல் அடிச்சாங்க. பார்த்தா என்னோட சன்னின்லா வந்திருக்காரு. பார்த்தா எனக்கு அவ்வளவு வெக்கம். ஐயோ சன்னின்லாக்கு முன்னால நைட்டியோட வந்துட்டோமே அப்படின்னு. பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. சொல்லும் போதே எனக்கு வெக்கமா தான் இருக்கு. சொல்லுங்க, அதானே கேக்குறேன். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்டயே சொல்றேன். உட்கா. ஒரு நாளைக்கு படத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வா சைக்கிள்ல வா போவோம்னு கேட்டாங்க. அண்ணே வாங்க போவோம். டேய் முன்னாடி வாடா. வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? சைக்கிள் எனக்கு ஏறி பழக்கம் கிடையாது. இங்க கீழே போடுறீங்களே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் கீழே போட மாட்டேன். தோள்பட்டையை பிடிச்சிக்க அப்படின்னு. என்ன பண்ண போறோம்? ஒரு போட்டி வைப்போம். ஒரு சொலவடை சொல்லுவாங்க. சொலவடை என்ன தெரியுமில? சத்தியமா தெரியாது சார். பழமொழி மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே, அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுதான்னு பார்க்கணும். ஓகே, ரெடி, ஃபைன். என் கேள்விக்கு விடை சொல்லு. கேளுக்கள் பண்ணா. பாட்டிக்கு பாம்பு அடிச்சுட்டான். ஆக்கா வந்தவளும் தேள் கடிச்சு பிடிச்சான். இப்ப வாங்க. இப்போ நம்ம யாரையாவது பார்க்க போனா அதாவது சொல்வோம் இந்த பொய் சொல்ற மாதிரி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அம்மா மான கண்டா கை நிக்காதா கம்மங்கறத கண்டா கை நிக்காதா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. ஆத்தமட்டாதவன் செத்து கிடக்கான். அழுவ நேரம்ல நான் தின்ன தெருவெல்லாம் ஓடி பார்த்தேன். என் சிரிப்பு நிக்க முடியல. எனக்கு சொந்தக்காரங்க யாரோ தெரிஞ்சவங்க யாரோ இறந்துட்டாங்க. என்னால சிரிப்பு அடக்க முடியல அப்படின்ற மாதிரி. இரண்டுக்கு சம்பந்தமே இல்லையம்மா. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? Who is that so called மேனாமினிக்கு? That's a $1 million question. மேக்கப் போடுறவங்க. ஏய், இது ஒண்ணும் மேனாமினிக்குங்கிறது வெறும் மேக்கப் கிடையாது. இந்த மேனாமணிக்கு மட்டும் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணுது. Don't call me மேனமணிக்கு. I'm not மேனமணிக்கு. You are மேனாமணிக்கு. பெருசா வேலை பாத்துக்க மாட்டாங்க. அப்படியே அழக பத்தி மட்டுமே இதா இருப்பாங்க. அப்படியே நாசுக்காவே இருப்பாங்க. ஓகே, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு காலையில ஏஞ்சி பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி மேக்கப் போட்ட பிறகுதான் மூஞ்ச கண்ணல்ல பாக்குற தைரியம் வருமே. That is மேனாமணிக்கு. இப்ப இந்த புள்ளைய புதுசா என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, போமா? செம்ம காண்டாவு. செம்ம காண்டாவுது. காண்டாமிருகம். காண்டாமிருகம்.
கழுவி கழுவி ஊத்துறாங்க. கழுவி கழுவி ஊத்துறது கத்தியா மசாலா விட அதை கொண்டு தண்ணியில கழுவி கழுவி கரைச்சி விட்டு நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன நக்கல்யா அவனுக்கு. நீ சொல்லுமா அர்த்தத்தை. ரொம்ப அசிங்க அசிங்கமா திட்டுறது சார். சோ அதாவது ரொம்ப திட்டுறதை இப்ப அப்படி சொல்றாங்களாம். ஓ அப்படியா விஷயம். வேற வச்சு செஞ்சுட்டாங்க. வச்சு செஞ்சுட்டாங்க. ஆமா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அடுத்து செம்ம கெத்து. என்ன சொல்றதே தெரியலையே. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா. வெறியா இருக்கு. வெறியா இருக்கு பாட்டி. வெறியா இருக்கான். சண்டைக்கு வெறியா இருக்குது. சண்டைக்கு வெறியா இருக்கு. ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு மாட்டினா சிக்கோ ஆயிடும். மாட்டினா சிக்கோ ஆயிடும். எனக்கு என்ன இது தமிழ் மாதிரி தெரியல. ஒருவேளை சேட்டுக்கடை முட்டாயா இருக்குமோ? திங்கிறதுலயே இரு. பொய்யார கொண்டையில தாளம் பூவான் சொன்னேல. இப்ப சொல்லு. சொல்லு நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அம்மா கல்யாணம் பண்ணிட்டு ஆம்பளைங்கிட்ட மாட்டிட்டா சிக்கல் தான். பெட்டர்மாஸ் லைட்டே தான் வேணுமா? பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா பேச்சியாத்தா அப்படின்னு கேக்குறாப்ல. ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் வேணும். பெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. தான் வேணும் மகதான் அம்மா தான் வேணும்ன்றாங்க. இது ஒன்ன மாதிரி எது கேட்டாலும் பதில் சொல்றது. நக்கல்யா அவனுக்கு. பேச்சியாத்தா மறுபடியும் சொல்லி பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? மறுபடியும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா சொல்லுங்க. பெத்தவதான் வேணும்ன்றாங்க. பெத்தவு தான் வேணுங்கிறாப்ல. எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. இதை விட அந்த மருமக பெட்டர். ஏன்னா ஒன்ன மாதிரியே பேசுது. நல்லா இருக்கு. புழக்கமா வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன். முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து உள்ள கோத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரதை. மரண பங்கம். மரண பங்கம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது எனக்கு தெரியுமே. தெரியுது நீ மூடு. மரண பங்கம். ஒருத்தர் செத்து போனாங்க. செத்து போனாங்க. வந்துட்டா அங்க இருந்து சொந்த பந்தம் பாக்குறதுக்கு அப்படின்வாங்க. உலகத்திலே மரண பங்கத்துக்கு இப்படி ஒரு டீடைல் பண்ண ஒரே ஆளு எங்க பேச்சியாத்தா 2.0 தான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அடுத்தது அடிச்சு தள்ளுறது. அடிச்சு தள்ளுறது. அட உள்ள போலாம். ஏன் இப்படி காலியா கிடக்குறீங்க? கேள்விக்கு பிறந்தவனே. வெறி பிடிச்சு வெறி பிடிச்சு வெறி பிடிச்சு வெறி பிடிச்சா வெறி பிடிச்சு வெறி பிடிச்சு மாட்டுறது. வெறி பிடிச்சு மாட்டுறது. இதற்கு இது பதில் இல்லையே. கதை கதையா விடுறது. சொல்றது. ஓ பொய் சொல்றது. அடிச்சு தள்ளுறது அப்படின்னா அடிக்கிறது இல்ல, புளிகி விடுறது, அள்ளி விடுறது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படும். அதுக்கு பேசாம எனக்கு பாடம் கட்டுக்கடா. உப்பு இல்லாம இருக்கு. உப்பு இல்லாம இருக்கா? உப்பு இல்லாம இருக்கா? உப்பு சப்பு இல்லாம இருக்கா? உப்பு சப்பு இல்ல. உப்பு சப்பு இல்ல. மனுஷன் சாப்பிடுவானா இது? இது பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பட உளுந்த வடை எனக்கு அது. சாப்பிடு பாத்து. அடங்கொப்பன் தாமரை பரல தலைமுழுக. பேச்சி மெல்ல மாட்டே இல்ல முடியாதுன்னு சொல்லு. கொஞ்சம் உப்பு இல்ல. இது சமைக்கவே இல்ல, வெறும் பழம் தான். இது அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பழம் தான். இது சமைக்கிறதுலாம் இல்ல, இது பழம் தான். இது உப்பு இல்ல. அந்த காலத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. நான் கூட பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒன் சைடு லவ் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? சரி அது ஓகே. யாருக்கு நிறைவேறல காதல்? எங்களுக்கெல்லாம் நிறைவேறல சார். ஒண்ணுதான் காதலே பண்ணலையா? அப்புறம் காதல் பண்ணலையில. காதல் பண்ணாம தானே பிள்ளைய பத்து 4 பிள்ளைய பத்துட்டான். சந்தனம் இரு இரு இரு. நான் கேட்டுக்கிறேன். நானே கேட்டுக்கிறேன். இரு சந்தனம் ப்ளீஸ். உள்ளூருக்குள்ளே கல்யாணம் எனக்கு. எவ்வளவு அடிச்சாலும் என்ன இம்ஸ் பண்ணாலும் இப்படி திரும்பி பார்த்திருக்க மாட்டேன். நம்ம எதிர்த்து ஒரு வார்த்தை பேசணும்டா கூட 4 அடிதான் கிடைக்கும். என்ன அடிச்சிட்டேல நான் என் காட்ட விட்டு போறேன். அப்போலாம் அவங்க வந்து பிளவுஸே போட மாட்டாங்க இல்லையா? என்னது பிளவுஸே போட மாட்டாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பார்த்து என்ன நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்க அப்படி கேக்குறாங்க. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களே. நீங்க எல்லாம் ஜாக்கெட்டே போடாம தானே இருந்தீங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணா, கொஞ்சம் தோல் தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணா ஏன் கோச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி போடும்போது நல்லா போடும்போது நல்லா இருக்கு. இங்க எல்லாம் கிழிஞ்சு செஞ்சது மாதிரி அசிங்கமா தெரியுது. இங்க 2 பக்கம் சிவப்பு ரஷ். இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். இந்த காலத்துல ஆம்பளைங்க கண்ணியமா இருந்தாங்க. ஏது இந்த 5 கல்யாணம் பண்ணாங்களே அது அவங்க கல்யாணம் தான். யாரு உங்களை எல்லாம் வீட்டுல போட்டு அடிச்சாங்களே? லவ் பண்ணி ஊர்ல எல்லாம் செயின் போட்டுக்கிட்டு மைனர்னு சுத்துனாங்களே?
மைனர் குஞ்சுமணி நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே போன்ல ஹலோ ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கா அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா தேரோட்டத்திலேயே வயக்காட்டிலேயே கையை பிடிச்சி இழுத்தது யாரு அந்த காலம் தானே பேசக்கூடாது சல்லித்தனமா பேசிக்கிட்டு அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா 100 வயசு தொட போற ஒரு பாட்டி இங்க கொண்டாட போற உங்களுக்கு மூத்தவங்க அவங்க வா என்னால நம்ப முடியலடா. உங்க பேர் என்ன? முத்தம்மாள். என்ன வயசு? 100 வயசு ஆச்சு. பொறாமையா இருக்கு சாமி அப்படியே அடிவயெல்லாம் எரியுது. உங்க பேத்திக்கு கொள்ளு பேத்திலாம் உட்கார்ந்துருக்கீங்கட்டு பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்க? 100 வயசு நிறைஞ்சு வாழ்ந்தவங்க நீங்க. எல்லாரும் நல்ல முறையில வாழணும், இன்னைக்கு தெய்வமா இருக்கணும். எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அதுமாதிரி நண்பர்களுங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.